ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோட்டத்து வழியாக போகும்போது தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிழங்கு செடி முளைச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே பறித்து சாப்பிட்லான்னு சொல்லி பறித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு கிழங்க பறித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் கிழங்கு 2-3 கிழங்கு பறிக்கலான்னு சொல்லி தொலை பறித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த ஒரு குழியிலே இன்னொரு கிழங்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் அதையும் பறிக்கலாம்னு சொல்லி பறித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா இறுகி போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காடெலாம் அப்படியே பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடப்பாரில் குத்தி பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு கிழங்கு தெரியுதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தோன்னா பெரிய கிழங்கு நினச்சிட்டு பார்த்தோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் ரொம்ப சின்ன கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். கடுப்பாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் கிழங்கெல்லாம் பறித்து முடித்தோடனே குப்பையெல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து அதில் நெருப்பு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெருப்பு வச்சுட்டு கிழங்கு மேலே வச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நெருப்பு நல்லா பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ். அனலத்து வேறு தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் கிழங்கு குச்சியில் அங்கிட்டும் இங்கிட்டும் தள்ளி என்கிட்ட கிழங்கு வேக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் ஒரு சின்ன பையனுக்கு கிழங்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் இலையில வச்சு கிழங்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் கிழங்கு உடச்சும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிழங்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல்